Hi students, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷனில் ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா இப்போ எனி டூ இன்டிஜர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போதும் நமக்கு இன்டிஜராக தான் கிடைக்கணும். சரிங்களா? அதுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இப்போது நான் -2 எடுத்துக்கிறேன். தென் -5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டுமே நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக எடுத்துருக்கேன். ரெண்டுமே இன்டிஜர் தானே? ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர். இதை நான் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ரெண்டுமே சேம் சைனாக இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும் இல்லைங்களா? அப்போ -7. அப்போ எந்த ஒரு ரெண்டு இன்டிஜரையுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதும் இன்டிஜராக தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அப்போ a + b அப்படிங்கிறது சரிங்களா, ரெண்டு இன்டிஜராக எடுத்துக்கும்போது அது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? a + bயை நம்ம இன்டிஜராக எடுத்துக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் இன்டிஜராக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 6 ரெண்டு நான் 2 இன்டிஜர்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 11 கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதையே ரிவர்ஸில் போட்டு பாருங்கள். 6 + 5 ரெண்டையும் ரிவர்ஸில் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்குது? அதே அதே ஆன்சர் தான் வரும். நமக்கு 11 தான் வரும். சரிங்களா? அப்போது a + b. சரிங்களா? அப்படின்னா நான் 2 இன்டிஜர் எடுத்துக்கிறேன். ஏங்கிறது ஒரு இன்டிஜராக இருக்கும், பிங்கிறது ஒரு இன்டிஜராக இருக்கும். ரெண்டு இன்டிஜர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரும் நம்ம அதே நம்பர்ஸை ரிவர்ஸில் போட்டாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது a + b = b + a. இதே நான் உங்களுக்கு வந்து மைனஸ் இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜர் வச்சு நான் சொல்லித்தரேன். -3 எடுத்துக்கிட்டேன், இங்கே +2 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -1 கிடைக்கும். அதே மாதிரி 2 + -3 போட்டாலும் ரிவர்ஸில் நம்பர்ஸை ரிவர்ஸாக போட்டாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? உங்களுக்கு -1 தான் கிடைக்கும். சரிங்களா? சைன் மாறி இருக்கிறதுனால ப்ளஸ் மைனஸ்ன்னு மாறி இருக்கிறதுனால நம்ம சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் கிடைக்கும். அப்போ எந்த ஒரு நம்பரையும் எந்த 2 இன்டிஜர்ஸையுமே ஆட் பண்ணாலும் அந்த நம்பரை ரிவர்ஸாக போட்டு ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நான் 3 இன்டிஜர் எடுத்துக்க போகிறேன். எனி 3 இன்டிஜர் 4, 5 and 6 அப்படின்னு நான் 3 இன்டிஜர் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? 3ஐயும் நான் ஆட் பண்ணும்போது இப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த 2 நம்பரை மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 4 நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன ஆன்சர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா 6 + 5 என்னது? 11. இந்த 4 மொதல் அப்படியே எழுதிக்கோங்க. 4 அப்படியே வச்சுட்டு 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுங்கள். 11 கிடைக்குதா? 11 + 4 15. ஓகேங்களா? இப்போ அதே நம்பரை தான் நான் மறுபடியும் எழுதிக்க போகிறேன். 4 + 5 + 6. சரிங்களா? இப்போ நான் ஆட் பண்ணும்போது 4ஐயும் 5ஐயும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மொதல் நான் வந்து 4ஐ தனியாக வச்சுட்டு 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணேன்னா அப்போ 15 கிடச்சிச்சு எனக்கு. இப்போது நான் 4ஐயும் 5ஐயும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் 6ஐ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 9 ப்ளஸ் இவங்க ஆட் பண்ணாமல் வச்சுருக்கிற நம்பர் 6. 9 + 6 15 தான். அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எந்த ஒரு 3 இன்டிஜரையுமே குரூப்பாக பிரிச்சுக்கலாம். இப்போ தனித்தனியாக இந்த ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பரும் இல்லை நான் ஃபஸ்ட்டு இருக்கிற நான் 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன், இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சரும் சேம் தான். சரிங்களா? அப்போ நமக்கு 3 இன்டிஜர் எடுத்துக்கிறோம். a + b + c. நான் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அல்லது ஃபஸ்ட்டாக இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அப்போ a + b + c = a + b + c. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சரிங்களா? இப்போ எந்த ஒரு நம்பரையுமே ஜீரோவால் ஆட் பண்ணால் தான் அதே சேம் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க 15 எடுத்துக்கிறேன். 15ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும், சேம் சைன் கிடைக்கும், சேம் நம்பர் கிடைக்கும்? ஜீரோவால் ஆட் பண்ணால் தான் சேம் சைன் கிடைக்கும். அப்போது எந்த ஒரு நம்பரையுமே ஜீரோவால் ஆட் பண்ணும்போது நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்குது. அப்போது ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ. அதே சேம் இன்டிஜர் தான் வரும். நம்ம 0 ப்ளஸ் எனி இன்டிஜர் போட்டாலும் அந்த சேம் இன்டிஜர் தான் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அடிட்டிவ் இன்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னாவே ஆப்போசிட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் +16 எடுக்கிறேன். இந்த 16ஓட ஆப்போசிட் நம்பர் என்னது? -16. சரிங்களா? -16ஓட ஆப்போசிட் நம்பர் +16. 2ஓட ஆப்போசிட் +2. ஒன்றுமே இல்லை, இங்கே முன்னாடி சைன் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போது +2 எடுத்தீங்கன்னா -2. சரிங்களா? -2ஓட இன்வர்ஸ் +2. ஓகேங்களா? அப்போது எந்த ஒரு நம்பரோட அதோட இன்வர்ஸை ஆட் பண்ணும்போது, சரிங்களா? ஒரு இன்டிஜர், அந்த இன்டிஜரோட இன்வர்ஸ், இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 0. ஓகேங்களா? இப்போ இன்னொரு நம்பர் பார்ப்போம் பாருங்கள். இப்போ 9 எடுத்துக்கிறேன். 9ஓட இன்வர்ஸ் என்னது? -9. ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 0. ஓகேங்களா? அப்போ இதே இது நம்ம ரிவர்ஸில் போட்டாலும் அதான் -9 இருக்குது. -9ஓட ரிவர்ஸ் நம்பர் என்னது? இன்வர்ஸ் நம்பர் என்னது? 9. அதை ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 0 தான். சரிங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஏ எனி இன்டிஜர் நம்பர் ஏ, அந்த இன்டிஜர் நம்பரோட இன்வர்ஸ். சரிங்களா? ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 0. இதே இது நீங்கள் ரிவர்ஸில் பண்ணாலும் சரிங்களா, நெகட்டிவ் இன்டிஜரோட இன்வர்ஸ் நம்பர் என்னது? ப்ளஸ் இன்டிஜராக, பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0. சரிங்களா? அதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ்.